Hello everybody. இன்னைக்கு நாம இன்ட்ரஸ்டிங்கான கிரிக்கெட் ரிவெஞ்சஸ் பார்ட் 2 தான் பார்க்க போறோம். I am Harish and you are watching கிரிக்கெட் ரிவெஞ்சஸோட பார்ட் 1 லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. பார்க்காதவங்க பார்த்துடுங்க. 2021 லங்கா பிரீமியர் லீக் குவாலிஃபயர் 1 ஜெஃப்னா கிங்ஸ் vs கிளாடியேட்டர்ஸ். இதுல ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆன கிளாடியேட்டர்ஸ் 188 ரன் அடிச்சு டார்கெட்டா 189 ரன் கொடுத்தாங்க. சேஸ் பண்ண வந்த ஜெஃப்னா கிங்ஸுக்கு ஓபனர்ஸா ரஹமன் உல்லாவும் அவிஷ்கா பெர்னாண்டோவும் வந்தாங்க. டார்கெட் ரொம்ப பெருசுன்றதுனால முகமது அமீர் போட்ட ஃபர்ஸ்ட் பால்லயே அவிஷ்கா பெர்னாண்டோ 6 அடிச்சு ஆரம்பிச்சாரு. எந்த ஒரு பவுலருக்குமே ஃபர்ஸ்ட் பால்ல 6 அடிச்சா ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க. அப்படி டென்ஷனான அமீர் அடுத்த பால் என்ன பண்ணாருன்னா ஃபர்ஸ்ட்லாம் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்னா ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். இப்போலாம் இந்தியா நியூசிலாந்து மேட்ச் தான் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனு. ஏன்னா ஐசிசி டோர்னமெண்ட்ஸ்ல நம்ம நியூசிலாந்து கிட்ட சோக் பண்றதும் பேடிஎம் டிராபில நியூசிலாந்து நம்ம கிட்ட சோக் பண்றதும் தான் வழக்கமா நடந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி 2021 இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து பேடிஎம் டிராபில ஃபர்ஸ்ட் T20ல ஓபனரான மார்டின் கப்தில் ரொம்பவே அதிரடியா ஆடிட்டு இருந்தாரு. எந்த பவுலர் போட்டாலும் 6-4 தான். அப்படி அதிரடியா ஆடிட்டு இருந்த கப்தில் தீபக் சஹர் போட்ட 18வது ஓவர் ஃபர்ஸ்ட் பால்ல நோ லுக் 6 அடிச்சு தீபக் சஹரை முறைச்சு பார்த்தாரு. அடுத்த பாலும் நோ லுக் 6 அடிக்க ட்ரை பண்ணி அவுட் ஆயிட்டாரு. விக்கெட் எடுத்த தீபக் சஹர் கப்திலுக்கு எப்படி ரிப்ளை கொடுத்தாருன்றத நீங்களே இருக்கும். ஏன்னா நிறைய ரிவெஞ்சஸ் ஸ்லெட்ஜிங் இதெல்லாம் டெஸ்ட் மேட்ச்ல பார்க்கலாம். அந்த மாதிரி 2021 இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா டெஸ்ட் மேட்ச்ல சவுத் ஆப்பிரிக்கன் பவுலரான மார்க்கோ ஜான்சன் ஸ்ட்ரைக்ல இருந்த பும்ராக்கு பவுன்சர்ஸா போட்டு ஸ்லெட்ஜிங் பண்ணிட்டே இருந்தாரு. பும்ரா ரிவெஞ்ச் கொடுக்கலாம்னு நினைச்சப்ப அந்த இன்னிங்ஸ்ல மார்க்கோ ஜான்சனுக்கு பேட்டிங் கிடைக்கல. பும்ராவோட மொத்த வன்மத்தையும் இறக்கத்துக்கு ஏத்த மாதிரி மார்க்கோ ஜான்சன் அடுத்த டெஸ்ட் மேட்ச்ல பேட்டிங் ஆட வந்தாரு. அப்படி வந்து மார்க்கோ ஜான்சனுக்கு பும்ரா அவரோட விக்கெட் எடுத்து ரிவெஞ்ச் கொடுத்ததும் இல்லாம பாலாலேயே அவர் உடம்ப ஃபுல்லா பஞ்சர் ஆக்கிட்டாரு. ரவிச்சந்திரன் அஸ்வின் எப்பவுமே பால் போட வர மாதிரி வந்து நிறுத்தி பேட்ஸ்மேன் என்ன ஷாட் ஆட வரான்னு பாப்பாரு. அது ஒரு சில பேட்ஸ்மேனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகும். இல்ல சில சமயம் நான் ஸ்ட்ரைக்ல இருக்கவங்கள மேன் கட் பண்ண பாப்பாரு. அந்த மாதிரி 2021 ஐபிஎல்ல குவாலிஃபயர் 1ல சிஎஸ்கேவும் டெல்லியும் ஆடினாங்க. அப்போ ஸ்ட்ரைக்ல இருந்த ருத்ராஜ் கெய்க்வாட்டுக்கு அஸ்வின் பவுல் பண்ண வந்து நிறுத்தி கெய்க்வாட் என்ன ஷாட் ஆடாருன்றத பார்க்க ட்ரை பண்ணாரு. இதை பார்த்து டென்ஷனான ருத்ராஜ் கெய்க்வாட் அடுத்த பால் எப்படி ரிவெஞ்ச் கொடுத்தாருன்னா இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா டெஸ்ட் சீரியஸ். இந்த மேட்ச்ல பேட்டிங் ஆன இந்தியா 219 for 9 இருந்தப்ப ஸ்ரீசாந்த் ஸ்ட்ரைக்ல இருந்தாரு. அவருக்கு பவுல் பண்ண வந்த ஆண்ட்ரே நெல் ஸ்ரீசாந்த ஸ்லெட்ஜிங் பண்ற விதமா நீ ஒரு பயந்த ஆளு, உன்னால தைரியமான ஷாட்ஸ் எல்லாம் ஆட முடியாது, நான் உன்னை அடுத்த பாலே விக்கெட் எடுத்துருவேன்னு சொல்லி ஸ்லெட்ஜிங் பண்ணாரு. அதுக்கு அடுத்த பாலே ஸ்ரீசாந்த் 6 அடிச்சு ஆண்ட்ரே நெல்க்கு ரிவெஞ்ச் கொடுத்துட்டாரு. ரிவெஞ்ச் கொடுத்ததும் இல்லாம அவர் என்ன பண்ணாருன்றத நீங்களே பாருங்க.